Hi, hello, vanakkam and welcome back to our channel. நான் உங்கள் லவ்லி லோகு. ஸோ நான் இப்போது எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேட்டில் இருக்கேன். இந்த டெல்லி கேட் டெல்லியில் இல்லை, ஆர்காட்டில் இருக்குது. இந்த ஆர்காடு கேட்டுக்கு டெல்லி கேட் அப்படின்னு எப்படி பெயர் வந்தது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வரலாறை அறிவோம். இந்த டெல்லி கேட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆற்காடு பாலாற்றங்கரை அருகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லி கேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மேப் லொக்கேஷனையும் பின் பண்ணி வைக்கிறேன். சரி வாங்க இதனுடைய வரலாறை காண்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் முதல் பாதியில் முகலாய கவர்னர் தாவூத் கான் பன்னி என்பவரால் கட்டிய கோட்டையின் ஒரு பகுதியாக இந்த வாயில் வந்து இருந்தது. ஆற்காடு வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. குறிப்பிட்டு சொன்னால் சந்தா சாஹிப் என்கிற ஆற்காட்டு நவாப்பின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதனை அறிந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாருன்னா, அன்றைய சென்னை கவர்னர் தாமஸிடம் ஒரு திட்டம் தீட்டிக்கொண்டு ஆற்காட்டை வந்து போரிட்டு தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலும் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களின் ஆட்சி தான். அதனை கைப்பற்றும் நோக்கமாக கட்டப்பட்டது தான் இந்த ஆற்காடு டெல்லி கேட். இதனால தான் இந்த ஆற்காடு கேட்டுக்கு டெல்லி கேட் என்று பெயர் வந்தது. ஸோ உள்ளே போகலாம். ஸோ இங்கே தான் ராபர்ட் கிளைவ் தங்கி போர் புரிவதற்கான திட்டங்கள் எல்லாம் இங்கே திட்டுவார். ஸோ இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா சுங்க வரிகளை வசூலிக்கும் இடமாகவும் இது இருந்தது. ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா வரிகளை வந்து வாங்கிட்டு இருந்தார். இங்கே தான் இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த வாயில் அதன் மறக்க முடியாத பாதுகாப்பின் போது ஆற்காட்டின் கோட்டையின் ஒரு பகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கிளைவ் வந்து சொல்கிறாரு. வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இந்த பகுதி வந்து பல போர்கள் நடக்கும் தளமாக இருந்திருக்கு. இது ஆற்காட்டை சுற்றி ஒரு கோட்டை கட்ட தூண்டுகோலாக இந்த ஆற்காடு கேட் வந்து இருந்திருக்கு. ஆயிரத்தி 1783ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் இங்கே வந்து போர் புரிந்து இந்த ஆற்காட்டு கேட்டுக்கு பின்னாடி இருந்த செங்கல் கோட்டையை வந்து முற்றிலுமாக தகர்த்திருக்காங்க. பாருங்கள், முற்றிலுமாக சிதலமடைந்து இருக்கு, முற்றிலுமாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த திப்பு சுல்தான் போர் புரிந்த காலத்தில். இந்த ஆற்காடு கேட் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பையும் செங்கற்களையும் கொண்டு கட்டப்பட்டிருக்கு. பாருங்கள், சிறிய சிறிய செங்கற்களாக அடுக்கி கட்டியிருக்காங்க. பார்க்கும்போதே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இது வந்து ஒரு சுரங்கப்பாதைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தொழில் துறை ஆய்வாளர்கள் இது கன்ஃபார்ம் பண்ணலை.
பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.